டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் யூனிட் 7ல் சிறுபஞ்ச மூலம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். சிறுபஞ்ச மூலம் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்குது. ஸோ இங்கே இருக்குது அதை பற்றி. சிறுபஞ்ச மூலம் நூல்வெளின்னு பின்னாடி கொடுத்துருக்காங்க. தமிழில் சங்க இலக்கியத்தை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின, அவை 14 கீழ்கணக்கு நூல்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிறுபஞ்ச மூலமும் அதில் ஒன்று தான். சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா என்னென்னா, கண்டங்கத்திரி, சிறுவழுதுளை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஸோ இந்த 5 மூலிகைகளான மருந்து உடலில் உள்ள நோயை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடிய 5 கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிறுபஞ்ச மூலத்தினுடைய ஆசிரியர் காரியாசான். ஆசான் என்பது அவருடைய தொழில், காரி என்பது அவருடைய பேர் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா, சாதனைக்கு வயது தடையில்லை அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 11வது வயது நிலை அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார். 15வது வயது நிலை பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ. 16வது வயது நிலை தமது தந்தையின் போர்படை தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர். 17வது வயது நிலை பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்குகள் ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் அறிவியலாளர் கலீலியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக் பேக்கில் கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, உங்களுக்கு தெரியுமா சாதனைக்கு வயது தடை என்று, இதிலிருந்து கூட கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது.